ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இந்தியன் மினி விலாக். நேத்து அம்மா பர்த்டேக்கு நெறைய பேர் விஷஸ் வந்து அனுப்பியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மாவுக்குமே ரொம்ப சந்தோஷம். நேத்து எல்லாருமே மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க அப்படின்ட்டு நான் சொல்லவும், எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிரு அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் டைம்லயே இந்த அளவுக்கு விஷஸ் வந்தது இதுதான் முதல் தடவ. வீட்லலாம் நம்மள மாதிரி கேக்கெல்லாம் வாங்கி குடுத்து கட் பண்றதோ, செலிப்ரேஷனோ அப்படியெல்லாம் அவங்களுக்கு பண்ணியிருக்கவே மாட்டாங்க இல்லையா? நாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, எங்களோட பர்த்டேவையும் கேக்கெல்லாம் வாங்கியெல்லாம் கட் பண்ணி கொண்டாடினது கிடையாது. ஆனாலும் கோயிலுக்கு போறது, அ புது துணி எடுத்து குடுக்கறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பர்த்டே என்னைக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நாங்க பெருசானதுக்கு அப்புறமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அப்பா, அம்மா 2 பேருக்குமே பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே, அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுலயும் நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொல்றத விட, நம்ம பசங்க வாழ்த்து சொல்லுவாங்க பாருங்க, அப்போ அவங்க முகத்துல ஒரு வெட்கம் வரும். அது வந்து பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். இது எல்லார் வீட்லயுமே மோஸ்ட்டா நடந்திருக்கும் இல்லைங்களா? நேத்து குட்டி மாப்பிள்ளைக்குமே 1 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? 1 மாசம் கம்ப்ளீட் ஆனா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. பக்கத்திலேயே விநாயகர் கோயில் இருக்கு. அங்க முதல்ல போயிட்டு பகவான் கோயில் அப்படின்னு சொல்லி குமாரபாளையம்லயே இருக்கு. அங்கேயும் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா காளியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. இதோட லொகேஷன் எனக்கு நிஜமா தெரியல எங்க இருக்குன்னு. சாயந்தரத்துக்கு மேல பழனி கிளம்பிட்டாங்க. குட்டி மாப்பிள அங்க வந்துட்டாரு. பகல் ஃபுல்லா கண்ணே முழிக்கலையாங்க. அப்படி ஒரு தூக்கமா. இங்க நைட் 9 மணிக்கு கண்ணு முழிச்சவரு தூங்கவே மாட்டேன்றாருன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லாரும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?